மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் கூட அவர் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த வாரம் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க. எந்த வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில், இனி எதிர ஃபீட்டர் கன்சர்னில் இருந்தீங்கனாலும் கிடைச்ச வேலையை திருப்தியாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறையா உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். அது இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்கும். எத்தனை இருந்தாலும் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணால் கூட தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ வேலை உண்டு, வேலையில் சேஞ்சஸ் உண்டு. ஸோ வேலையில் எதாவது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரெக்கக்னைஸ் உங்களுடைய கெரியரில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேன், ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தேன்னா இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த வாரத்தில் நான் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமானா கிடைக்கும், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். பாஸ்போர்ட், வீசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குது, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக மேலே படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம், அதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுவதுமே முழுமுதற் கடவுளாம் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.